அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாம் அல்ல செந்தன் சொக்கநாத பெருமானுடைய திருவருளும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவருளும் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்தித்து வாழ்த்துகின்றோம். இந்த நாள் ஒரு நன்னாள். தீபாவளி என்பது தீபம், ஆவலி, தீபாவளி. தீபத்தை வரிசையாக வைத்து வழிபாடு செய்வது தீபாவளி ஆகும். இருள் நீங்கி ஒளி பிறக்கிற காலம், அதனால் இதற்கு தீபாவளி என்று பெயர். இந்த தீபாவளி என்பது நரக சதுர்த்தசி என்று கொண்டாடப்படுகிறது. நரகாசுரன் என்கின்ற அசுரன் எல்லோரையும் துன்புறுத்தி கொண்டிருந்தான். தேவர்கள் எல்லாம் இறைவனிடம் முறையிட காக்கும் கடவுளாக மகாவிஷ்ணுவிடம் சொல்ல சொல்லி மகாவிஷ்ணு உயிர்களை காப்பதற்காக இவனை அரக்கனை வதை செய்த நாள் இன்றைய திருநாள். அப்போது அவன் வதைப்படுகின்ற போது நான் இவ்வளவு கொடுமை செய்த காரணத்தினால் என்னுடைய இறப்பு தினத்தை எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து, அதனால் எல்லோரும் எண்ணெய் தேய்த்து வெந்நீரில் குளித்து புத்தாடை அணிந்து இனிப்புகள் கொண்டாடி வெடிகள் வெடித்து மகிழ வேண்டும் என்று அவனுடைய பிரார்த்தனை விண்ணப்பத்தை ஏற்று இன்றைக்கு தீபாவளியை கொண்டாடுகின்றார்கள். அந்த ஏற்கனவே எல்லோரும் கேட்பார்கள், தீபாவளியான பிறந்தவுடனே பார்த்தவுடனே ஒருவர் பார்க்கின்ற போது கங்கா ஸ்நானம் ஆச்சா என்று கேட்பார்கள். அப்படி என்றால் எண்ணெயிலே லட்சுமியும் சிகக்காய் தான் தேய்த்து குளிக்க வேண்டும், ஷாம்பெல்லாம் போடக்கூடாது. அந்த சிகக்காயில சரஸ்வதி தேவி இருக்கிறார். அதில் இன்னொரு மருத்துவ குணமும் உண்டு. தேன், பொடுகு முதலியவைகள் எல்லாம் தலையில இருக்காது சிகக்காய் தேய்க்கின்ற போது. அதனால் புத்தாடைகளில் மகாவிஷ்ணுவும் மருந்துகளில், அதாவது தீபாவளி மருந்து என்று செய்வார்கள். அதில் தன்வந்திரியும் இனிப்புகள்ல அமிர்தமும் இருப்பதாக நமக்கு சொல்லப்படுகிறது. தீபாவளியை எல்லோரும் மகிழ்ச்சிகரமாக எண்ணெய் தேய்த்து குளித்து வெந்நீரில் குளித்து புத்தாடை அணிந்து இனிப்புகள் உண்டு வெடிகள் வெடித்து மகிழ்ச்சிகரமாக கொண்டாட வேண்டும் என்று அனைவருக்கும் நமது நல்லாசிகளை தெரிவிக்கிறேன்.